என்ன பண்றீங்க ரொம்ப நேரமா? கையில ஃபேப்ரிக் வச்சுட்டு இதையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டிச் பண்ண போறேன்டா. இதைவா? ஆமா. இந்த ட்ரெஸ்ஸா? ஆமா. சரி, தச்சு முடிங்க சீக்கிரமா. அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டா போச்சு. ஓகே, இந்த ட்ரெஸ் தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். வெனஸ்டே சீரீஸில் வர ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து சடனாக ஒரு லாஸ்ட் மினிட்ல ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர் இது. ஸோ இது யாருக்கு இந்த ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணுறோம், எப்போ டெலிவரி பண்ணணும் என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வெனஸ்டே சீரீஸ் அந்த சீரீஸில் வர கான்செப்டில் தான் வந்து இப்போ ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ட்ரெஸ் யாருக்கு அப்படின்னா ஒரு மாடலுக்கு தான். நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு சென்னையில் ஏதோ ஃபேஷன் ஈவெண்ட் வந்து வருது. ஸோ அதுக்கு வியர் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ஒரு 10 days பிஃபோராகவே வேறு ஏதோ இடத்துல வந்து ட்ரெஸ் ஏதோ மாடல் ட்ரெஸ் சொல்லி அது என்ன இஷ்யூன்னு தெரியல. பட் அது ஏதோ லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அவங்களால பண்ண முடியல, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ நேற்று தான் கால் பண்ணி கேட்டாங்க. இவங்க மாடலே வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ அவங்க வந்து நேற்று தான் ஏதோ கூகுளில் பார்த்தேன் அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்டாங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. சரி, ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னேன். பட் என்னன்னா 2 days வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 days முடியாதுன்னு சொல்லும் போது அப்போ சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரிங்க ஒரு எனக்கு வேற இடத்துல கொடுத்து எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் ஓகே அப்படின்ட்டேன். பட் என்னன்னா இந்த மாடல் நானே வந்து இப்போதான் இதில் என்ன பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நானே இது இனிமேல் தான் எப்படி என்னன்னு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணுறது நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் அது தனியாக தேடிட்டு இருக்கணும். ஏன்னா பிளெயின் ஆர்கன்ஸாக தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளெயின் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இருக்கும். ஜார்ஜெட், ஆர்கன்ஸா, காட்டனு, ஸோ சாட்டன் இது எல்லாமே நம்மளே வச்சுருப்போம், ரெடி ஸ்டாக் வச்சுருப்போம் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபேப்ரிக் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இமீடியட்டாக வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்ன ஃபேப்ரிக் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அண்ட் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதோட அவுட்புட் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதில் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் வந்து ஒரு 12 மீட்டர் யூஸ் பண்ணுறேன் நான். அண்ட் இதுக்கான க்ரேப் லைனிங் வந்து ஒரு 6 மீட்டர். அண்ட் உள்ளே வைக்கிற கேன் நெட் வந்து ஒரு 10 மீட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து நல்லா நிறைய யூஸ் பண்ணாதான் வந்து கொஞ்சம் நல்லா பஃபினஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் மெட்டீரியல்னு வேற எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. நார்மலாக இந்த மெட்டீரியல் வச்சு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் நெக்கு காலருக்கு வைக்கிறதுக்கு அந்த காலர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டாக இந்த பட்டன்ஸ். ஸோ இது ஃப்ரண்ட்ல வந்து இந்த பட்டன்ஸ் வரும். ஸோ நார்மல் ஷர்ட் பட்டன் தான் இது, பிளாக் கலரு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். ஸோ இதை நான் ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதோட அவுட்புட் காட்டுறேன். ஓகே, வெனஸ்டே ட்ரெஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன் நான். மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை இப்போ பார்க்கலாம், காட்டுறேன். ட்ரெஸ்ஸு நல்ல வெயிட்டாக இருக்குது. ஏன்னா கேன் எல்லாமே 2 லேயர் கொடுத்துருக்கோம். இந்த பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா 3 லேயர் வந்திருக்கு. இது ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் இது. ஸோ இது கேன் எல்லாம் நல்லா பர்ஃபினஸ் வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா அதுவே 2 லேயர் வந்திருக்கு. ஸோ இங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக ரஃபுல் வச்சுருக்குது இங்கே.
ஸோ இந்த நெக் டிசைன் இது. ஸோ இதான் இதோட ஃபைனல் அவுட்புட் இது. ஸோ இந்த ட்ரெஸ் இப்போ நான் அப்படியே உங்களுக்கு மேனிக்வின்ல போட்டு காட்டுறேன். அப்படியே எடுத்துட்டு இது எனக்கு தூக்கி போடவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ஒரு மூவியில் வர ட்ரெஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். ஸோ ஒருத்தர் ஃபோட்டோஸ் காமிச்சு ஒரு மாடல் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். பட் ஒரு மூவி கேரக்டரோட ட்ரெஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அதோட vlog அப்படியே உங்களுக்கு நான் எடுத்தேன். ஸோ இது பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு மாடல் ஷூட்காக கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாடலுக்கு. ஸோ அவங்க எப்போ ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க ஷூட் பண்ணாங்கன்னா வேணால் அதோட அவுட்புட் அவங்க போட்டு எடுக்கிறது வேணால் நமக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வேணால் அதை ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இது ஓகே. ஸோ இதான் இதோட ஃபைனல் லுக் இது. ஸோ இது நான் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஃபோட்டோஸ் வந்து இதில் இருக்கு. ஸோ அதையும் இதையும் பாருங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.